வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பிரெட் பீட்சா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சிக்கன் பீட்சா செய்கிறது எப்படின்னு அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக அவன் இல்லாமல் ஒரு சூப்பரான பீட்சா கேட்டிருந்தீங்க. அதை கேட்ட ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த ரெசிபியை நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துருவோம். பிரெட் பீட்சா செய்கிறதுக்காக 7லேருந்து 8 துண்டு சாண்ட்விச் பிரெட் வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து ஒரு ரிங் கட்டர் யூஸ் பண்ணி இதை ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். இது நான் ஃபோட்டோக்கும் வீடியோக்கும் பார்க்க அழகாக இருக்கணுன்றதுக்காக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வீட்டில் செய்யும்போது வெறும் இதோடைய கார்னர்ஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஹோல் பிரெட்டை வச்சு அப்படியே பீட்சா செய்யலாம். இந்த மாதிரி இதை கட் பண்ணதன் பிறகு இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா பிரெட்டையும் அழகாக கட் பண்ணிக்கலாம். எல்லா பிரெட்டையும் அழகாக ரவுண்டாக கட் பண்ணி ஒரு சாப்பிங் போர்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே தேவையான அளவு பீட்சா சாஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த பீட்சா சாஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத ஏற்கனவே நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா ஒரு முறை நீங்கள் பாருங்கள். ப்ளேஸ் பண்ணதன் பிறகு ஸ்பூனுடைய பேக் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணி இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பீட்சா சாஸை எல்லா பிரெட் ஸ்லைஸ் மேலேயும் அப்ளை பண்ணதன் பிறகு இதை எடுத்து சைடில் வச்சிடலாம். ஒவ்வொரு பிரெட் ஸ்லைஸாக எடுத்து தவா மேலே வச்சு இதுக்கு மேலே தேவையான அளவு மொசரல்லா சீஸை மேலே தூவி விட்டுக்கலாம். கூடவே பச்சை, மஞ்சள் மற்றும் சிவப்பு குடைமிளகாயை கியூப் ஷேப்பில் கட் பண்ணி இது மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் பாயில்ட் கார்னும் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். 2 to 3 minutes லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த பிரெட் பீட்சாவை குக் பண்ணியாச்சு. இதோடைய லிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இது மேலே இருக்கக்கூடிய சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ரெட்டும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான கிட்ஸுக்கு ரொம்பவே பிடித்த பிரெட் பீட்சா ரெடி. இதை அழகாக எடுத்து ஒரு பிளேட்டில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான பிரெட் பீட்சா ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரெட் பீட்சாக்கு நம்ம பிரெட் ஸ்லைசஸை ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோம். இது நான் ஃபோட்டோக்கும் வீடியோக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இப்படி செய்திருக்கேன். ஆனால் நீங்கள் இது வீட்டில் பண்ணும்போது ஹோல் பிரெட் வச்சு நீங்கள் பீட்சா செய்யலாம். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.